ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என் ஸ்டைலில் நல்லா சாஃப்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் இருக்க ஒரே டவுட், இந்த உருண்டை உடையாமல் வரணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த குழம்பு செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி 3 to 4 hours கடலை பருப்பை ஊற வச்சு கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பிக் சைஸ் ஆனியன், தேவையான அளவு உப்பு, சோம்பு, கருவேப்பிலை அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்போ இந்த மாதிரி உருண்டை வரணும். நான் கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டை எல்லாமே போட்டு உருண்டை உடையாமல் வரத்துக்கு இதை நல்லா வெந்துட்டக்கப்புறமா நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டை உடையாமல் இருக்கும். எல்லா சைட்ஸுமே ஈவனாக குக் ஆனதும் இவனை வெயிட்டீஸில் வச்சிடலாம். இதை பால்ஸாக போடாமல் இப்படி தட்டி போட்டோன்னா கடலை பருப்பு வடை இஸ் ரெடி. சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இதை வெயிட்டீஸில் வர மாற்றிடுவோம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமா? கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு, 2 ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸும் சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு 2 பழுத்த தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இல்லை 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர்ஸை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பை தட் டைம் 3 பீஸ் கோகோனட் அண்ட் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வாட்டர் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு இந்த கிரேவியோட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்க பருப்பு உருண்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா சாஃப்டான பருப்பு உருண்டை குழம்பு இஸ் ரெடி. இவனை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே டாப் நாச்சாக இருப்பான். உருண்டையை கம்பல்சரி வறுத்து போடுங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் அண்ட் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.